எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் சர்க்கார். நமது வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரண்மனையும் அயர்ந்து இருக்கிறது. திடீரென்று நாம் இரவோடு இரவாக படையெடுத்தால் பாதுஷாவும் ராணியும் அவர்களது வாரிசான கைக்குழந்தையும் பிரமப்படாமல் நம்மிடத்துக்கு பிறகு நீங்கள் நினைப்பதே திட்டம், நிறைவேற்றுவதே சட்டம். அமைச்சரான உங்களுக்கே அரசர் என்ற பட்டம். அரண்மனை நோக்கி ஓடும் குதிரைகளின் காலடி சப்தம் வெற்றி வெற்றி என்று ஒலிக்கின்றது. வீரர்களின் வாட்கள் புதிய பாதுஷா வாழ்க வாழ்க என்று முழங்குகின்றன. கோட்டை கட்டடங்களிலே பறக்கும் குடிகள் காசின் லட்சுமியே வருக வருக என்று வரவேற்கின்றன. இனியும் தாமதிக்க கூடாது. ஆபத்து நெருங்கிவிட்டது. இப்பொழுது நீயும் குழந்தையும் தப்பிக்க வேண்டும். புறப்படி. நான் வரக்கூடாது. அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என்னை பற்றி நீ கவலைப்படாதே. அரண்மனை வைத்தியனும் உண்மை ஊழியனுமான அப்துல்லா கோட்டைக்கு வெளியே தயாராக இருக்கிறான். அவனிடம் நீ எப்படியும் தப்பிவிடலாம். பாதுஷா, புறப்படி வேகம். குழப்பக்காரர்கள் வந்து விட்டார்கள். நம் குழந்தை பிழைக்க வேண்டும். நம் வாரிசு நிலைக்க வேண்டும். இந்த தியாகத்தை செய்துதான் புறப்படி புறப்படி சீக்கிரம். தந்தையிடம் விடைபெற்றுக் கொள்ளடா. பாதுஷா என்ன யோசிக்கிறார்? துரோகி, நீ ஒரு மனிதனா? சாதாரணமான மனிதன் அல்ல, பாக்தாத் தேசத்து புதிய பாதுஷா. பாதுஷா, அந்த பதவிக்காகவா இத்தனை படுகொலை? உன் சுயநலத்திற்காகவா இந்த ரத்த வேட்டை? இது வேட்டை அல்ல, இது அரசியல் விளையாட்டு. அரசியல்? உன் அக்கிரம செயலுக்கு பெயர் அரசியல். சூழ்ச்சி கோட்டையிலே நீ ஆடும் சூதாட்டத்திற்கு பெயர் அரசியல். அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. அட சண்டாளா, என் உப்பை தின்று வளர்ந்த நீ இந்த வயதான காலத்திலா என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆமா. அட பாவி, திட்டுவதில் பயனில்லை. இதோ இந்த பத்திரத்தில் நீர் கையெழுத்திட வேண்டும். பத்திரமா? ஆமா. ஆத்திரப்படாதீர், நிதானமாக படித்துப்பார். பாக்தாத் நகர மக்களுக்கு பாதுஷா ஜலாலுதீன் அறிவிப்பது, நாமும் எமது மனைவியும் மக்கா யாத்திரை புறப்பட்டிருப்பதால். யாத்திரை யாத்திரை. இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை எமது நம்பிக்கைக்கு பாத்திரமான வசீர் காசிம் ரசீரிடம் ஒப்படைப்பதோடு அவரையே இளவரசனின் பாதுகாப்பாளராகவும் நியமித்திருக்கிறோம். இது எமது ஆணை. இதில் நான் கையெழுத்திட வேண்டும். உம்முடைய கையெழுத்தைக் கொண்டுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன். முடியாது, ஒரு காலம் முடியாது. பாதுஷா, வீணாக காலத்தை கடத்தாதையும் மரியாதையாக இதில் கையெழுத்திடும். இல்லை, இனிமேல் இந்த கத்தி உம்மிடம் பேசும்.
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.